வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட்டது. ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவஞ்சனை தானா? தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே ஏன் என்ற கேள்வியையும், வெற்றுச்சொல் அலங்காரங்களும் வஞ்சனையான மேல் பூச்சுக்களும் கொண்ட அறிக்கையின் மூலமாக இந்திய நாட்டு மக்களை வழக்கம் போல ஏமாற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பம்மாத்து நாடகம் தொடர்கிறது என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த வெற்று வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கை என்று தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு இபிஎஸ் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பாரபட்சமான அறிக்கை என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அனைத்து எதிர்க்கட்சிகளும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. இதை பற்றிய பேச இருக்கிறது இந்த அமர்வு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றியடையாத மாநிலங்கள் எல்லாம், இந்த குறிப்பாக தென் மாநிலங்கள் இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா என்று பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் பங்கேற்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு இள புகழேந்தி, வங்கி அதிகாரிகள் சம்மேளனம் சார்பில் பங்கேற்கிறார் திரு தாமஸ் பிராங்கோ. 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இள புகழேந்தி சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது சார், நல்லா கேக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார். நம்ம தனியாக தமிழ்நாடு அப்படிங்கறத பேரே இடம்பெறல அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் கொஞ்சம் கடுமையாகத்தான் விமர்சித்திருக்கிறார். குறிப்பா பீகாருக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு நிதியமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு சர்வதேச விமான நிலையம் கூட அங்க கிடையாது, அதையெல்லாம் அங்கு நாங்க உருவாக்க வேண்டாமா? வேற வேற மாநிலங்களுக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அங்கே வேலை செய்யக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. அந்த பதில் ஏதாவது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குதா? அவர்களுடைய பதில் ஏற்புடையதாக இருக்கிறதான்றது கேள்வியே வேணாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பதில் சொல்லணுமேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய துணைக்கண்டத்தின் நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையில ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கோரிக்கைகள், அங்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், இப்ப பீகாருக்கு செய்யாதன்னு நம்ம சொல்லல. பீகாருக்கு நீங்கள் கொடுப்பது என்பதும் பீகாரினுடைய வளர்ச்சியில நீங்கள் தனியாக செய்வது என்பதும் எப்ப வேணாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் கூட உங்களுடைய அரசினுடைய துறைகளின் மூலமாக நிதி ஒதுக்க முடியும். ஆனால் இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ற ஒரு பேர் கூட இல்லை என்பது இந்த பட்ஜெட் மட்டுமல்ல, போன பட்ஜெட்லயும் தமிழ்நாடு என்ற ஒரு பேர் கூட கிடையாது. அப்படி என்ன தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுல உங்களுக்கு வெறுப்பு, உங்களுக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மை தான் நம்ம கேட்கிறோம். ஒண்ணு இல்ல, நாம அரசு வச்ச கோரிக்கைகள் ரயில்வே துறையில வைக்கிறோம். மெட்ரோ நின்னுகிட்டு இருக்கு, மெட்ரோவினுடைய பாதை புதிய பாதையும் போட்டு அதையும் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அதை பற்றி ஒரு கருத்து, ஒரு எழுத்து கூட நிதியமைச்சர் சொல்லல, நிதி ஒதுக்கல. அப்படின்னும் பொழுது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எங்களுடைய தலைவருக்கு, அதாவது தமிழக முதல்வர் ரொம்ப கோபமாக ரொம்ப வேகமாக கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றீங்க. அவருடைய கண்டன இதுல கூட மிக தெளிவாகத்தான் அவரு குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களுடைய பதில் என்பது ஏதோ ஒரு ஊசி மொழிகிற கதையாக இருக்கிறத தவிர தெளிவான பதிலாக இவர்கள் என்ன சொல்றாங்க? இப்ப நாம கேட்கிறோம், எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டை நீங்க இது பண்ணாலும் கூட ஒரு தமிழ்நாட்டிலிருந்து போன நிதியமைச்சர் இந்த நிர்மலா சீதாராமன், அவங்க தொல்லியல் துறை சம்பந்தமாக படிக்கிறாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, பேஜ் 84 84வது பிரிவு, 84வது பிரிவில் தொல்பொருள் ஆராய்ச்சியை பற்றி நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது உண்மையிலேயே என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்று எதை சொல்லணும்? இப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டில் முதலாக
இரும்பை கண்டுபிடித்தது தமிழன் என்று திமுகவை சொல்லிச்சு. இல்லை, பூனா, அலகாபாத் மற்றும் இருந்து அமெரிக்காவிலிருந்து ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க. 5327 ஆண்டுக்கு முன்பே இந்த தொல்லியல் துறையினுடைய ஆய்வின் மூலமாக தமிழ்நாட்டில் அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிற நிர்மலா சீதாராமன் பெருமையாக இருக்கக்கூடிய, இந்தியாவிற்கே பெருமை தரக்கூடிய இந்த செய்தியை கூட சொல்லல. ஆக தமிழ்நாடு என்றால் புறக்கணிக்கிறீர்கள். அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க நிதி ஒதுக்கல, நீங்க எதுவுமே செய்யலன்றது ஒண்ணு, இருக்கக்கூடிய நிலைகளை கூட எடுத்து சொல்வதற்கு மனசு வரலன்னா என்ன அர்த்தம்? சும்மா நம்ம 12 லட்சம் ரூபாய் நாங்க வருமான வரி என்ன 140 கோடியில எத்தனை பிரிவு, அது எத்தனை பேரு? கிட்டத்தட்ட 2 கோடி பேரு, அதிகபட்சம் போனா 2.5 கோடி பேரு. அதிலேயே கூட இன்னொன்னு தெரியுங்களா, 8 பே கமிஷன் வரப்போகுது. 8 பே கமிஷன் வந்தா இப்ப 1 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க 1.25 லட்சம் வாங்கினாங்கன்னா எல்லாம் போயிட போகுது. இவர்கள் எல்லாவற்றையுமே வர இருக்கிற தேர்தல். அதனாலதான் எங்க முதல்வர் சொன்னார், தெளிவா சொன்னார், இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய துணைக்கண்டத்தின் நிதிநிலை அறிக்கை அல்ல. இது பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்திற்காகவும் வர இருக்கின்ற தேர்தல் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்காகவும் மாநிலங்களுக்காகவும் இது நடத்தப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டின் மூலமாக எந்த வகையில இந்தியா உயரும், பலம் பெறுகிறது, நலம் பெறுகிறதுன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாமே பீகார்னு நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. இவங்க தேசிய உணவு தொழில்நுட்ப மேலாண்மை நிறுவனத்தையும் ஒண்ணு பீகார்ல அமைக்கிறாங்களாம். தாமரை விதை பாத்தீங்களா, ரொம்ப பெரிய இது, எங்கேயுமே இல்ல. பெரிய பெரிய நிலைகள்ல வாரியங்களை அமைப்பது நாம பார்த்திருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய அக்கறை வளம் இருந்திருந்தா பல்வேறு நிலைகள்ல நம்ம வாரியம் பார்ப்போம். ஆனா தாமரை விதைக்கு ஒரு வாரியமா, அந்த வாரியத்தை அங்க போய் அமைப்பாங்களாம். ஐஐடிய, பாட்னாவில் இருக்க ஐஐடிய புதுப்பித்து பல கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கலாம். இவங்க என்ன ஏழை எளிய படிக்கிற பிள்ளைகளுக்கு அங்க என்ன ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இப்ப சொன்னாங்களே பதில் சொல்லும் போது அங்க வேலை கிடைக்க எல்லாம் வெளி மாநிலங்களுக்கு போறாங்கன்னு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கான கல்வியை கூட இவர்கள் நினைக்காம, விமான நிலையம், பாட்னா விமான நிலையம், 5 விமான நிலையம் எல்லாம் அங்க இருக்க ஏழை மக்கள் எல்லாம் விமானத்துல பறக்கிறாங்களா? எல்லாமே டூப்பு, எல்லாமே ஹம்பக்கு. இன்னும் கூட சொல்லணும்னா அதானி அண்ட் அம்பானி போன்ற கார்பரேட் கம்பெனிகளுக்காக எல்ஐசி இன்சூரன்ஸ், எல்ஐசி என்பது எத்தனை நூறாண்டு காலம் பெருமை வாய்ந்த ஒரு அந்த காப்பீட்டு நிறுவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு அயல் நாட்டு காப்பீட்டு இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு 100% அனுமதி கொடுத்திருக்கீங்களே, அது என்ன நியாயம்? இதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா தமிழ்நாட்டையும் பார்க்கல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஏழை எளிய இந்திய மக்களை உத்தமர் காந்தியடிகள் பெயரில் இருக்கிற வேலை வாய்ப்பு, இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு இருக்க அந்த வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு 1 ரூபா கூட ஒதுக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே இப்பொழுது வந்திருப்பது எல்லாமே இந்தியாவிற்கு நன்மை தரக்கூடிய பட்ஜெட் அல்ல, இந்தியாவை வேறு பாதைக்கு அழைத்து சென்று கோடீஸ்வர கார்பரேட்டுகளுக்காக உருவாக்கப்பட்ட பட்ஜெட். இதான் நம்ம தெளிவா சொல்றோம். தமிழ்நாடு ஒரே ஒரு திருத்தம் நீங்க சொன்னீங்க, மகாத்மா காந்தி பேர்ல இருக்கக்கூடிய திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலன்ட்டு. இல்ல, நிதி ஒதுக்கப்பட்டிருக்க 86,000 கோடி ஒதுக்கி இருக்காங்களே. அதுக்கு என்ன தெரியுங்களா, ஏன் அது நான் சொல்றேன் தெரியுமா? அதற்கு கிட்டத்தட்ட 130 to 135 கோடி அதுக்கு பேஸ் அடிப்படையே இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு கொடுப்பது. அது அத இவர்கள் உயர்த்தி இருக்க வேண்டுமே தவிர கொடுத்ததையே குறைச்சு வச்சுட்டீங்கன்னா எப்படி பாதி பேர் கூட செய்ய முடியாது. அதுக்காக சொன்னேன். ஓகே 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 ஓகே, பேசலாம் சார், பேசலாம், நம்ம பேசலாம். கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம் சார். ஒரு 150 வகையான, சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கோபாலகிருஷ்ணன் சார் கேக்குது சார். இந்திய அரசாங்கத்துல 1000 கோடி ரூபாய்க்கு மேல நிதி ஒதுக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு 150 மேஜர் திட்டங்கள் இருக்குது சார். அந்த மேஜர் திட்டங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கு. அதுலதான் சார் இல்லைன்னு சொன்ன அந்த மன்ரேகா. ஆனா குறிப்பிட்ட மாநிலங்களுடைய பெயரை பட்ஜெட்டில் உச்சரித்து அதுக்கு நாங்க இந்த ஸ்டேட்ல இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய டிமாண்டின் அடிப்படையில்
மத்திய அரசு அந்த டிசிஷன் எடுக்குது சார். ஒரு கேபினெட் வந்து இன்னைக்கு நாங்க வந்து தாமரை விதைக்காக பண்ண போறோம் அப்படின்ட்டு வந்து பினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னா அது பினான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, அது கிளப் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். நீங்க அக்ரி மினிஸ்ட்ரியில இருந்து அது ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு கரஸ்பாண்டன்ஸ் நடந்திருந்தா தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுபோல இங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கறது இல்லைன்னா நாங்க கேட்டிருக்கிறோம் இல்ல, நாங்க எவ்வளவோ கேட்டிருக்கிறோமே, அதை பத்தி எல்லாம் இதுல ஏன் நீங்க பேசவே இல்லை, இது நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க, ஓரவஞ்சனை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. அரசியல் ரீதியா தான் அவர் அந்த விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதுல ஏதாவது நியாயம் இருக்கா சார்? இல்ல, இது பட்ஜெட் பொறுத்த அளவுல நம்மளுக்கு மொத்தம் 28 மாநிலங்கள் பிளஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 36 மாநிலங்கள் கொண்ட ஒரு, அது எல்லா மாநிலங்களையும் எல்லா காலகட்டத்திலயுமே அதுல பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. சரி, இது கடந்த இப்போ இல்ல, கடந்த காலங்கள்ல கடந்த 50 ஆண்டுகள் நம்ம வரலாறு எடுத்து பார்த்தாலுமே ஆளுங்கட்சி மத்தியில இருக்கும்போது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி பொதி இது பிளானிங் கமிஷன் காலத்துல இருந்தே இந்த குற்றச்சாட்டுகள் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கு. நம்மளுடைய அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி. எந்த ஒரு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல மத்தியிலயும் மாநிலத்திலயும் ஒரே கட்சி ஆட்சியில இருந்ததுல கூட்டணியில இருந்திருக்கு. அதாவது மத்தியில கூட்டணி இருந்திருக்கு, பட் இங்க அதனுடைய கூட்டணி கட்சி இங்க ஆட்சியில இருந்திருக்கு, பட் ஒரே கட்சி ஆட்சியில இருந்தது இல்ல. இது பல மாநிலங்களுக்கும் பொருந்தும் இந்த அடிப்படை. சோ இது போன்ற ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இப்ப யுஎஸ் மாதிரி நாடுகள் வந்து பைபோலார் தான், ஒரே ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்ஸ் அந்த மாதிரி சூழல் இல்லாம ஒரு எம்பி இருக்கக்கூடிய கட்சி கூட நாடாளுமன்றத்துல இருக்கு. அதனால இது போன்ற தீர்வுகள், இது போன்ற சிக்கல்களுக்கு இது வருடம் இது பட்ஜெட்ல வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மாநிலங்கள் குறிப்பிட்ட மாநிலங்கள் இல்ல ஆளுங்கட்சி இல்லாத மாநிலங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, பட் திட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. கடந்த காலங்கள்ல 10 ஆண்டுகளா பார்க்கும்போது திட்டங்கள் பரவலாக, அதாவது சென்னையை பொறுத்த அளவுல ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரோ அப்படிங்கறதுனால பல திட்டங்கள் சென்னை உள்ளடக்கிய திட்டங்கள் வந்திருக்கு, மெட்ரோ திட்டங்கள்லாம் வந்திருக்கு. அது வந்து அது ஒவ்வொரு ஆண்டுமே அது வந்து அதை தமிழ்நாடு பற்றிய குறிப்புகளோ இல்ல வேற எந்த மாநிலம் பற்றிய குறிப்போ இருக்கணுங்கிற ஒரு தேவை இருக்காது, அத்தியாவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம பட்ஜெட் பொறுத்த அளவுல அதுல அரசியல் கலப்பு அப்படிங்கிறது இருந்து கொண்டுதான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ப்ரையாரிட்டி, இப்ப மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியுடைய அந்த கட்சியுடைய ப்ரையாரிட்டி, அவங்க எந்த மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், இது தேர்தல் அரசியல் சார்ந்ததாகவும் இருக்கலாம், அதை வந்து நம்ம மறுக்கவும் முடியாது. அதனால அந்த அடிப்படையில பார்க்கும்போது இதுல கலெக்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, அந்தந்த மாநிலங்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எம்பிக்கள், ஏன்னா நம்மளுடைய சிஸ்டமே ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் தான். ஏன்னா எம்பிக்கள் அங்க போய் ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஒரு தளமா தான் நாடாளுமன்றம் இருக்கு. சோ இது ஒரு கலெக்டிவாக ஒருங்கிணைந்து நம்ம திட்டங்கள் பெறக்கூடிய சூழலும் வரும். சில காலகட்டத்துல வந்து மத்தியில ஆட்சியில கூட்டணியில இருந்த திட்டங்கள் தன்னால வரும். அதனால ஒரே மாதிரியான ஒரு அளவுகோலை வந்து எல்லா காலகட்டத்திலயும் எடுக்க முடியாது. அங்க மத்தியில கூட்டணியிலேயோ இல்ல அந்த மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சியிலோ இடம்பெறவில்லை அப்படின்னா அதற்கு உண்டான அந்த சலுகைகள் கிடைக்காமலும் போகலாம். அதனால இந்த அரசியலை ஓரளவுக்கு தள்ளிவிட்டு இப்ப நம்ம $1 trillion எக்கானமி அப்படின்னு தமிழ்நாடுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கட்டாயம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஒரு ஒத்துழைப்போ இல்ல அவங்க கூட ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய பணிகளால் மட்டும்தான் முடியும். அந்த அடிப்படையில எல்லா காலகட்டத்திலுமே திட்டங்கள், அதாவது இப்ப ஜிஎஸ்டி பொறுத்த அளவுல அந்த பினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா பிரகாரம் கட்டாயம் வந்துடும் எல்லா மாநிலங்களுக்கும், அதற்கு உண்டான 41% வந்துடும். இந்த ஸ்பெஷல் திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அந்தந்த காலகட்டத்திற்கு சூழல். இப்ப பீகாருக்கு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, எலெக்ஷன் இருக்கிறதுனால வந்திருக்கு அப்படிங்கறதுல. இப்ப தமிழ்நாடுக்கு ஏர்போர்ட் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்திருக்கு, கர்நாடகால இருக்கு, பல முக்கிய மாநிலங்கள்ல இருக்கு, பீகார்ல இல்ல. சோ அதனால அந்த திட்டம் அங்க போறதுக்கு நியாயம் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப சமூக பொருளாதார அந்த இண்டிகேட்டர்ஸ் யாட்ஸ்டிக் எடுத்து பார்க்கும்போது பீகார் இன்னும் பின்தங்கிய மாநிலமா தான் இருக்கு. அதை மறுக்கவும் இல்லை. அதே நேரத்துல பீகாருடைய கூட்டணி கட்சி டெல்லியில இருக்குங்கிறதே மறுக்க முடியாது. அதனால இது ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் ஒருங்கிணைப்பு இன்னும் சிறப்பாக இருந்ததுனால் திட்டங்கள் கட்டாயம் வந்துதான் தீரும்.
ஏன்னா சென்னை வந்து ஒரு முக்கியமான நகரம், அதே நேரத்துல தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம். இப்ப இந்தியாவுக்கு $5 trillion பொருளாதாரம், ஒரு $10 trillion பொருளாதாரம் அப்படின்னு ஒரு இலக்கு வைத்தால் தமிழ்நாடு நிச்சயமாக ஒரு டாப் 3ல இருக்கும், இல்ல டாப் 5ல இருக்கும். அதனால அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். ஓகே சார். ஓகே சார், வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஆமா, தூத்துக்குடி செல்வம் சார், முதலமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, முதலமைச்சருடைய ஆமா ரொம்ப ஓர வஞ்சனை, நாங்க என்னென்னமோ கேட்டோம், நீங்க செஞ்சிருக்கிறீங்களா அப்படின்ட்டு, எதுவுமே செய்யலையே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் கூட வராதான்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சொல்றேன் சார். அவுட்லே மேஜர் ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது, சரியா? மேஜரா இருக்கக்கூடிய பெருந்திட்டங்களுக்கு அரசு எவ்வளவு ஃபண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சார், சமக்ர சிக்ஷா அபியான் சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒண்ணு இருக்குது. அதுல வந்து இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சேரல அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து ஃபண்ட் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. மாநில அரசாங்கம் தான் பணம் கொடுத்துருக்குது, சம்பளம் எல்லாம். சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாச்சும் அந்த ஃபண்டை என்ன பண்ணிருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, போன ஆண்டுக்கான பட்ஜெட் எஸ்டிமேஷன் வந்து இந்த PM ஸ்ரீ ஸ்கூலுக்கு மட்டும் 6050 கோடி ரூபாய். நீங்க ரிவைஸ்டு எஸ்டிமேஷன்ல மொத்தமா அவங்க செலவு பண்ணிருக்கிறதே எவ்வளவு அப்படின்னா வெறும் 4500 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க செலவே பண்ணல. நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சொன்னதுல? நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன், நான் தனித்தனியா பிரிச்சு கேட்கறதுனால நான் கேட்க தயாரா இருக்கேன். சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரி, அதாவது மரியாதைக்குரிய திமுக பிரதிநிதி, மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளப்புகழேந்தி சொன்னாங்க, தமிழ்நாடு என்ற பெயரே இல்லை அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க. தமிழ்நாடு என்ற பெயரே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நீங்களும் தரவுகளோட தான் பேசுவீங்கிற நம்பிக்கையில தான் அது எனக்கு தெரியும். அதனால தமிழ்நாட்டுக்கு 25 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. 25 திட்டங்கள், அதுல 8 இடத்துல தமிழ்நாடுன்னு பெயர் போட்டு பேசுறாங்க. நான் முழுசு வாசிக்க அனுமதிச்சா வாசிக்கிறேன், இல்லைன்னா கூட தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாடு அர்பன் பிளாக்ஷிப் ப்ராஜெக்டுக்கு வந்து 440.02, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ராஜெக்டுக்கு வந்து 678.49, தமிழ்நாடு அர்பன் பிளாக்ஷிப் 2 ப்ராஜெக்டுக்கு வந்து 599, சென்னை மெட்ரோ பேஸ் 2க்கு வந்து 3048.72 கோடி, சென்னை கன்னியாகுமரிக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு 467 கோடி, சென்னை மெட்ரோ ரயில் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டுக்கு 1010 கோடி. இப்படி வரிசையாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் பேஸ் 1க்கு வந்து 1247 கோடி. இப்படி வந்து 28 திட்டங்கள் 14,200.97 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கு. இல்ல, நீங்க சொன்ன 3048 கோடி எல்லாம் இது ஏற்கனவே பாஸ் ஆன ஃபண்ட் தானே. இதை பத்தி ஏற்கனவே நாங்களே நியூஸ் எல்லாம் போட்டிருக்கோமே. இல்லண்ணா, இதுல இந்த ஆண்டே அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்ல, வாசிக்கப்பட்ட பட்ஜெட்லயே உள்ளது. அத பாத்துக்கிடுங்க, கையில தான் பேப்பர் வச்சிருக்கேன். இன்னொன்னு 12 லட்சம் ரூபாய் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு பாருங்க. அதுல சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நேற்றைக்கு முன்தினம் நிதிநிலை அறிக்கையை வாசிக்க தொடங்கிய 11 மணி வரை வந்து மக்கள்கிட்ட, அதாவது குறிப்பா நடுநிலையா இருக்கிற, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வரைக்கும் எல்லார்ட்டையும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா, டாக்ஸ் எக்ஸம்ஷன் எவ்வளவு இருக்கும், என்ன இருக்கும்னு சொல்லி அதை மட்டுமே மையமா வச்சு பெரிய டிஸ்கஷன், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா நாங்க வந்து லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்ச மாதிரி மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 12 லட்சம் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு வந்து டாக்ஸ் கிடையாது. அதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 12.75, அதாவது 12.25 லட்சம் ரூபாய்க்கு
டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அவன் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்ல. ஆனா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த வரி விலக்கு அளிக்கப்பட்டதுனால மக்கள்கிட்ட சாதாரண பணப்புழக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, ஒன்றுக்கொன்று அதாவது தொடர்புடையதுதான் பொருளாதாரமே. பொருளாதாரம்ங்கிறது வந்து இப்போ ஒருத்தர் பணம் இருந்தா அவரு மளிகை கடைக்கு போவாரு, மளிகை கடையில ஒரு பொருள் வாங்குவாரு, மளிகை கடைக்காரரு அவருக்கு ரீட்டைலா வந்து ஒரு ஆள்கிட்ட வாங்குவாரு, இப்படி அவர் வந்து விவசாயிட்டு வாங்குவாரு, விவசாயி வந்து உற்பத்தி செய்வாரு. இப்படித்தானே ஒண்ணுக்கொண்டு தொடர்புடையதுதான் பொருளாதாரம். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதுல மரியாதைக்குரிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் தமிழ்நாடுன்னு சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டை ஏதோ புறக்கணிச்சிட்ட மாதிரி பேசுறத நான் வந்து மிக கடுமையாக மறுக்கிறேன். சரியா? ஒண்ணு. ரெண்டாவது, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உத்தரவாதம் 5 கோடியில இருந்து 10 கோடி ஆக்கியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு 10 கோடியில இருந்து 20. அண்ணே ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு இடைமறித்தலுக்கு நீங்க மன்னிக்கணும். இங்க பாருங்க, 31 ஜூலை 2024 வரை மொத்தமாகவே ஐடி ஃபைல் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்றேன். இன்னைக்கு இந்தியாவுடைய பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 142 கோடிக்கு மேல போயிருச்சு. மொத்தமாகவே வந்து ஐடி ஃபைல் பண்ணவங்க எவ்வளவு அப்படின்னா 24-25ல நியூ டாக்ஸ் ரெஜிம் அதனுடைய புதிய வரி விதிப்பு அந்த இதுல வந்து ஒரு 5.27 கோடி பேரு, 5.25 கோடி பேரு புதுசா ஃபைல் பண்ணவங்க. அதாவது நியூ ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்க யாருன்னா வெறும் 58 லட்சம் பேர். சரிங்களா? இந்திய அரசாங்கத்தினுடைய ரெவென்யூ மொத்தமாகவே இன்டைரக்ட் டாக்ஸ்ல தான் வருதே தவிர இந்த மாதிரி நேரடி வரி விதிப்புல வரல. அதனால நீங்க சொல்லக்கூடிய இந்த 12 லட்சத்தை அப்படியே தூக்கி கொண்டாடுற மாதிரி அதுல ஒன்னும் பெருசா எதுவும் இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. நீங்க அதை மட்டுமே வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் கடந்து போயெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. இல்ல, நான் சொல்றதுக்கு கொஞ்சம் என்ன அனுமதிக்கவே இல்லை. இவ்வளவு நேரம் யாரையும் குறுக்கீடு பண்ணல, என்ன மட்டும் குறுக்கீடு பண்ணா நியாயம் கிடையாது. என்ன அனுமதிங்க. அதாவது கல்வித்துறைக்கு 1.28 லட்சம் கோடி கல்வித்துறைக்கு ஒதுக்கி இருக்காங்க. நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேசுறதை விட இந்தியா 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 என்று சிந்திக்கிற இடத்துல நாங்க இருக்கோம். ஒண்ணு, முதல் முறையா தொழில் தொடங்குற பட்டியலின பெண்களுக்கு 2 கோடி ரூபாய் தவணை. பாருங்க, திரும்ப திரும்ப நான் குறுக்கிட வேண்டிய தேவையை நீங்க தான் ஏற்படுத்துறீங்க. நீங்க எஜுகேஷனுக்கு நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 1.28 லட்சம், 28,650 கோடி. நான் கரெக்டா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா நீங்க போன வருஷம் எவ்வளவு ஒதுக்குனாங்க அப்படின்னா 1,25,638 கோடி ஒதுக்குனாங்க. ஆனா செலவு பண்ணது எவ்வளவுன்னு பாக்கணும் இல்ல? அதுதானே ரொம்ப முக்கியம். செலவு பண்ணது 1,14,000 கோடி தான். சரி சார், இப்போ நான் என்ன சொல்றேன்னா மீதி 11,000 கோடி தானே மீதி இருக்கு. நீங்க 11,000 கோடி அது வந்து சர்ப்ளஸ்ல இருக்கும். எப்படி சர்ப்ளஸ்ல? எப்படி எஜுகேஷன் எப்படி டெவலப் ஆகும்? அதெல்லாம் நான் இன்னொரு விஷயம் சார் ஒண்ணு கேளுங்க. இந்தியாவுல நகர வளர்ச்சி வந்து நகரங்களை வளர்ச்சி அடைய செய்ய 1 லட்சம் கோடி. அதாவது தப்பா சொல்றீங்க. அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு போன வருஷம் ஒதுக்கின நிதி 82,577 கோடி, செலவு பண்ணது 63,670 கோடி. ஒண்ணு கேளுங்க. இந்த பேப்பர் இங்க பாருங்களேன், இந்த பேப்பர் எதையுமே நான் அச்சடிச்சுட்டு வந்தது கிடையாது. இதெல்லாம் இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல போட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் டீடைல். இது நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். நீங்க அர்பன் டெவலப்மெண்ட் பண்ணோம், ஹெல்த்துக்கு பண்ணோம், எஜுகேஷனுக்கு பண்ணோம், நீங்க சும்மா டுபாக்கு விட்டுட்டு இருக்க கூடாது. இங்க அரசாங்கத்தோட புள்ளி விவரங்களை வேற மாதிரி இருக்கு. நீங்க ஐயா நீங்க பாருங்களேன், ஒதுக்கப்பட்ட நிதியை கூட செலவு பண்ணாத நிலைமை தான் இங்க இருக்குது. நீங்க செலவு பண்ணல, மாநிலங்கள் செலவு பண்ணல, மத்திய அரசு என்ன பண்ணோம்? மாநிலங்கள் வந்து அவங்க முறை கேட்டு வாங்கி செலவு பண்ணி இருக்கணும். நீங்க அதை விட்டுட்டு புதுசா தொழில் தொடங்கலன்னு சொல்றீங்க. புதுசா வந்து நீங்க சார் ஐஎம்ஏ வந்து சார் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் எங்களுக்கு ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழே வந்து ஃபண்ட கொடுக்க மாட்டாங்க, அதனால நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோங்கிறாங்க. நீங்க மாநிலங்கள் மேல நீங்க செலவு பண்ணல நீங்க சொல்றீங்க. நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கேக்குது. கேட்டா நீ பிஎம்சில கையெழுத்து போட்டாதான் கொடுப்பாங்கறீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. நாங்க
ஒரு இந்த வருஷம் 10,000 மெடிக்கல் சீட் வந்து இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்றோம். அதையே நீங்க பாராட்ட உங்களுக்கு மனசு இல்ல? நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்களேன் அண்ணே, இங்க பாருங்க, நீங்க மொத்த இந்த நாட்டுக்கான இந்த 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுக்கான மொத்த கல்விக்கான நிதியாக அரசாங்கம் ஒதுக்குறது 1,25,000 கோடி. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், வெறும் இந்த நீட் தேர்வினுடைய பயிற்சி மையங்கள் மூலமாக சர்ப்ளஸ் புழங்கக்கூடிய பணம் மட்டுமே 1,00,000 கோடி. இந்த பயிற்சி மையங்கள் நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் கோச்சிங் சென்டர் ஒண்ணு உண்டாக்கிட்டா என்ன தப்பு? சரி, நான் பேசலாம். ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கேன் சார். வணக்கம், தாமஸ் பிராங்கோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்ட்டு இந்த பட்ஜெட்ல நீங்க எதை பார்க்கிறீங்க சார்? குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நான் பார்க்கிறது வந்து பீகாருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது. சரி, அங்க வந்து இந்த மக்கானா என்னன்னு தெரியல உங்களுக்கு? மக்கானா தெரியும் சார், இந்த தாமரை தண்டுல இருந்து எடுக்கக்கூடியது மக்கானா விதை. அந்த மக்கானா தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி 50,000 பேருக்கு வேலை கொடுக்க போறாங்களாம். அதுக்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம், ஒரு கிரீன் ஃபீல்டு ஏர்போர்ட், ஒரு பிரவுன் ஃபீல்டு ஏர்போர்ட், பாட்னா ஏர்போர்ட்டினுடைய விரிவாக்கம், பாட்னா ஐஐடியில மட்டும் கூடுதலான ஆள் சேர்ப்பு, அங்க ஹாஸ்டல்லையும் கூடுதல் அகாமடேஷன் கொடுக்கிறது. இப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டை பார்த்தா அது பீகார் பட்ஜெட்டா தான் தெரியுது. எனக்கு முன்னால பேசினவரு தமிழ்நாட்டை பற்றி பெரிய பட்டியல் இருக்குதுன்னு சொன்னாரு. நாம என்ன சொன்னதுன்னு சொன்னா, எனக்கு முன்னால பேசினவங்க சொன்னது, நிதி அமைச்சருடைய உரையில் தமிழ்நாடு சொல்லப்படவில்லைன்னு. அவங்க ஒரு திருக்குறள் மட்டும் ஒரு இடத்துல படிச்சாங்க, ஃபுல்லா கவனிச்சுட்டு தான் இருந்தேன். அஸ்ஸாம் பற்றி பேசினாங்க, பீகாரை பற்றி பேசினாங்க, தமிழ்நாட்டை பற்றி பேசல. முதன்மை பொருளாதார ஆலோசகர் கொடுத்த அறிக்கையில, அதுவும் அந்த அம்மா தான் முந்தின நாள் சமர்ப்பிச்சாங்க, அதுல தமிழ்நாட்டை பாராட்டி அவர் சொல்லியிருந்தாரு, இல்லம் தேடி கல்வி திட்டம் ஒரு சிறப்பான திட்டம், ஒரு மாதிரி திட்டம்னு சொல்லியிருந்தார். இந்த அம்மா அதை பற்றி சொல்லவும் இல்லை, அந்த மாதிரி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் செய்யவில்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ கோபாலகிருஷ்ணன் சொன்னாரு கூட்டணி இருந்தாதான் கூடுதல் பணம் வரும்னு. செல்வம் சொன்னாரு இது இந்தியாவுக்கான பட்ஜெட், தமிழ்நாட்டுக்கான பட்ஜெட் இல்லை அப்படின்னு. எனக்கு வருத்தம் என்னன்னு சொன்னா, அந்த இந்தியாவுல தமிழ்நாடு இல்லையான்றதுதான் கேள்வி. சரி, இந்த அருண்ஜேட்லி அவர்கள் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது அவர் கொடுத்த ஒரு பேட்டிய நிர்மலா சீதாராமன் 2020 அவங்க பேசின முதல் பட்ஜெட் உரையில அதை கோட் பண்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஜிஎஸ்டி வரி வசூலிப்புக்கு மாநிலங்கள் கொடுத்த ஒப்புதலும், ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லோரும் ஒப்புத்துக் கொண்டதும் என்ன அடையாளத்தை காட்டுகிறதுன்னு சொன்னா, நாம வந்து நேரோ பாலிடிக்ஸ், ஒரு சுருங்கிய அரசியல் இருந்து வெளியே வந்து விட்டோம். இன்னும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் திட்டங்கள் வகுக்கப்படும் சொன்னார். இப்ப நேர் மாறால நடக்குது. தமிழ்நாடு இல்ல, கேரளா இல்ல, தெலுங்கானா இல்ல. அப்போ இந்த பட்ஜெட்ல வந்து பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கான குறியீடுகளே இல்லை. இதுல ரொம்ப கவலையோட பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த தடவை தான் முதல்ல இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார அறிக்கையில பல பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறார்கள். கல்வியில நாம பின்தங்கி இருக்கிறோம். +2 வரைக்கும் படிக்க 1ஆம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய பிள்ளைல 46 பிள்ளைகள் தான் +2 வரைக்கும் எட்டுது. அப்போ கல்விக்கு நம்ம கூடுதல் நிதி ஒதுக்கீடு வேண்டாமா? அதே மாதிரி அருண்ஜேட்லி இருக்கும் போதே எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் மருத்துவ சேவையை கொண்டு செல்வோம்னு சொன்னார். 2020க்குள்ள எல்லாருக்கும் மின்சாரம் 24 மணி நேரம் கிடைக்கும். 2022க்குள்ளால எல்லோருக்கும் வீடு கட்டும் திட்டம் அமல்படுத்தப்படும் சொன்னாரு.
இந்த அம்மா போன பட்ஜெட்ல 1 கோடி பேருக்கு புதுசா வேலை கொடுக்க போறோம், அதுக்கு நாங்க பெரிய கம்பெனிகளுக்கெல்லாம் அந்த சம்பளத்தை நாங்க ஒரு 15,000 ரூபாய் மாசம் கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. அத பத்தி அதுல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்றத பத்தி ஏன் இந்த தடவை சொல்லல? சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு கூடுதலான ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்னாக இருக்கிறது. 2வது கூடுதல் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. கூடுதல் கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அப்ப இந்த மாநிலத்திற்கு கூடுதலான உதவிகள் செய்யணும். ஆனா அதுக்கு பதிலாக இப்ப கோபாலகிருஷ்ணன் சொன்னாரு அந்த பினான்ஸ் கமிஷன் கிராண்ட் அது எப்படின்னாலும் வந்துரும். நான் ஃபிகர் சொல்றேன், பட்ஜெட்ல சொல்லியிருக்கிற ஃபிகர் 2023-24 தமிழ்நாடுக்கு கொடுக்கப்பட்டது பினான்ஸ் கமிஷன் கிராண்ட் வந்து 1,48,122 கோடி. இந்த வருஷம் பட்ஜெட்ல 1,32,767 கோடி. அப்போ கிட்டத்தட்ட 16,000 கோடி குறைஞ்சு போகுது. ஆமா, பினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ன்றது முறைப்படி கொடுக்க வேண்டியது, அதையே நீங்க குறைக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்க தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுறோம்னு சொல்லி சிலர் பேசுறாங்கன்றது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. சரி சரி சரி, ஏதோ சாதனைன்னு சொல்லி 12 லட்சத்தை பற்றி சொல்றாங்க இன்கம் டாக்ஸ் பொறுத்தவரை. ஏற்கனவே பேசின ஒருத்தர் அந்த புள்ளி விவரங்களை சொன்னாரு. நீங்க உங்க 12 லட்சத்தை விட 1 ரூபாய் உங்களோட வருமானம் கூடிடுச்சுன்னா திடீர்னு நீங்க ஒரு 80,000 ரூபாய் வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு வருது. கட்ட வேண்டும். 2வது அரசாங்க ஊழியர்களை பொறுத்தவரையில அவங்க ஒழுங்கா கட்டுறாங்க. நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா பெரும் பணக்காரர்களுக்கு நீங்க ஏராளமான சலுகைகள் கொடுக்குறீங்க. கார்பரேட் டாக்ஸ குறைச்சிருக்கிறீங்க, பேங்கினுடைய வட்டி விகிதத்தை குறைச்சு கொடுக்குறீங்க. 449 பேருக்கு 100 கோடிக்கு மேல உள்ள கடனுக்கு 4% வட்டியில கொடுக்குறீங்க. அவ்வளவும் செய்த பிறகும் அவங்க எவ்வளவு வரி கட்டுகிறார்கள்? அந்த வரியை கூடுதலாக ஏன் கூட்டக்கூடாது? பல நாடுகள்ல பெரும்பணக்காரர்களுக்கு 50%, 60% வரை வட்டி வசூலிக்கப்படுகிறது. சரி சரி, பெரிய ஒரு கேம்பெயின் நடந்துட்டு இருக்குது, டாக்ஸ் தி ரிச் அப்படின்னு சொல்லி. வெல்த் டாக்ஸ் கொண்டு வாங்க, கார்பரேஷன் டாக்ஸை திருப்பி கூட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ கொஞ்சம் பேருக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா புள்ளி விவரம், புதுசா இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க வர 58 லட்சம் பேருன்னு சொல்லி. அப்போ ஒரு 142 கோடி பேர்ல எத்தனை பேருக்கு இது பிரயோஜனம் கிடைக்கும்ன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய திட்டத்தை அறிவிச்சிட்டு அதை மட்டும் ஆஹா ஓஹோன்னு சொல்றது சரியில்லை. இந்த மாநிலங்களை புறக்கணிப்பது என்பது ஒன்றிய ஒரு கோட்பாடுக்கு கூட்டு பொருளாதாரம் சொல்லக்கூடிய தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறதுன்றதை சுட்டிக்காட்டு. ஓகே சார், ஓகே ஓகே, பேசலாம் சார். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம். நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். Was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakkam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open.
நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. சார் கோபாலகிருஷ்ணன் சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார், அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு அதுல மத்திய அரசாங்கத்தினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு போட்டு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அப்புறம் டிரான்ஸ்ஃபர்ஸ் சென்டர்லி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு போட்டுறாங்க. அதாவது அதுல வந்து அந்த சென்டர்லி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்ல நீங்க 24-25ல அரசாங்கம் வந்து எஸ்டிமேட் போட்டது எவ்வளோ அப்படின்னா 5,05,978 சார், 78 கோடி. பட் செலவு பண்ணியிருக்கிறது எவ்வளோ அப்படின்னா ரிவைஸ்டு எஸ்டிமேட்ல அது எவ்வளவா மாறி இருக்குன்னா 4,15,356. அப்போ அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஸ்கீமினுடைய ஃபண்டு செலவு பண்ணியிருக்கிறது 1 லட்சம் கோடி குறைஞ்சிருக்கு, அப்படிதானே சார் அர்த்தம்? அதான் ஒரிஜினல் எஸ்டிமேட்டை அதை ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க முதல்ல, அது முடியற தருவாயில அது குறைந்திருக்கு. அது ரிவைஸ் அது மேல வந்திருந்தா கீழே வந்திருக்கலாம், அந்த மாதிரியான. அதுதான் நீங்க சொல்றது வந்து குறைந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி குறைஞ்சிருக்குது. ஆமா, அந்த இதுலதான் இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கறது வந்து குறைத்து, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடும்போது ஒண்ணு, முடியக்கூடிய தருவாயில 2 மேட்ச் பண்ணணும். சரிங்க சார். அப்புறம் பினான்ஸ் கமிஷனுடைய கிராண்ட்ஸ் சார், கிராண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,32,378 கோடி ரூபாய் இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல இவங்க காட்டுறாங்க. பட் ரிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது 1,27,146 கோடியாக குறைந்திருக்கிறது. இதுவும் குறைஞ்சிருக்கு, கரெக்டா சார்? இதுவும் குறைஞ்சிருக்கு, ஆமா. ஓகே சார். அப்போ மேஜர் ஸ்கீம் எல்லாத்துக்குமே சார், எல்லாத்துக்குமே உணவுக்கான நிதி ஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட பட்ஜெட்ல இருந்து அது குறைஞ்சிருக்குது சார். எஜுகேஷனுக்கு குறைஞ்சிருக்குது, ஹெல்த்துக்கு குறைஞ்சிருக்குது, அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு குறைஞ்சிருக்குது, சோசியல் வெல்ஃபேருக்கு அரசாங்கம் ஒதுக்கின சென்ற ஆண்டுக்கான ஒதுக்கின நிதி எவ்வளவுனா 56,501 கோடி ரூபாய். ஆனா செலவு பண்ண தொகை எவ்வளவுனா 46,482 கோடி. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 10,000 கோடி, அதுல ஒரு 9,000 கோடி 10,000 கோடி குறைச்சிருக்கிறாங்க சார். மேஜரான எல்லாத்துக்குமே இங்க நிதி குறைந்துகிட்டே வரும்போது இங்க எப்படி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி சார் நடக்கும்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இல்லாம எப்படி டெவலப்மெண்ட் நடக்கும் சார்? இல்ல, அதாவது இது 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து நேரடியான ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, ஏர்போர்ட்ஸ், மெட்ரோ, இந்த மாதிரி ரயில்வேஸ் வந்து ஃபிளீட் இன்க்ரீஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நேரடியான டெவலப்மெண்ட். சரி. மறைமுகமான இப்ப இந்த ஹெல்த் கேர், நீங்க சொல்றது ரூரல் டெவலப்மெண்ட், இந்த மன்ரேகா, இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமான, அது வந்து இப்ப ஹெல்த் கேர்ல அதிகமாக, இப்ப ஹெல்த் கேரே கடந்த பல ஆண்டுகளாக பட்ஜெட்ரி அலோகேஷன், அதாவது 5% ஜிடிபிக்கு 5% அளவுல ஹெல்த் கேருக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற குரல் இருந்து கொண்டுதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹெல்த் கேர் இப்போ நகரங்கள் பார்க்கும்போது பொல்யூஷன், அதாவது கட்டுப்பாடற்ற மாசு இருக்கிறதுனால அது மக்களுடைய அந்த உழைக்கும் திறனை குறைக்குது. அது வந்து இதெல்லாம் மறைமுகமாக இது பொருளாதாரத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால இப்ப 2 ஐட்டம்ஸாக பிரித்து கொண்டு பார்க்கும்போது அதிகமான பணம் வந்து ஸ்ட்ரெயிட் நேரடியான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அதிகம் போயிருக்கு. இப்போ இந்த ரயில்வேஸ் போன்ற திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, இதுக்கான திட்டங்கள், அந்த அடிப்படையில பார்க்கும்போது சில பட்ஜெட்டரி அலோகேஷன்ஸ், அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த சோசியல் வெல்ஃபேர் திட்டங்கள், இது போன்ற இந்த துறைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த போதிய ரிசோர்சஸ் வந்து அதற்கு போகாம இருந்திருக்கும். அப்படிதான் நடக்குமே தவிர, பட் ஏதாவது ஒரு திட்டத்திற்கு இந்த மாற்று பட்ஜெட் அப்படிங்கிறது சென்று இருக்கும். இப்ப அசியூம் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, நேரடியான டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல இதை பட்ஜெட் பண்ணி தான் ஆகணும், இந்த அலோகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். பட் சில இப்ப ஹெல்த் கேர் போன்ற துறைகளுக்கு நிச்சயமாக கூடுதல் அலோகேஷன் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். ஓகே சார், ஓகே 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 சார், ஓகே ஓகே சார். அதாவது நான் உங்ககிட்ட நான் இந்த முதல் சுற்றிலேயே நான் கேட்கணும்னு நினைச்சேன். அரசாங்கம் வந்து ரொம்ப அப்படியே பயங்கர டாம்பீகமாக படோபடமாக அறிவித்த ஒரு அறிவிப்பு வந்து என்னன்னா சார், மேக் இன் இந்தியா திட்டம் சார். அந்த மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு 2023-24 ஒரு நயா பைசா ஒதுக்கீடு செய்யல.
24, 25ல 5 பைசா ஒதுக்கீடு செய்யல. 25, 26ல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதுக்கு வெறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க சார் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துக்காக. ஏதாவது சொல்ல தோணுதா உங்களுக்கு? இல்ல, அதான் மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது இப்போ இந்த டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதான் அந்த அடிப்படையில உலகத்தினுடைய மையமாக பொம்மை உற்பத்தியில் இந்தியாவை மாத்துவோம்னு சொல்லிட்டு மேக் இன் இந்தியாவுக்கு வெறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்குனா எப்படி சார்? அதுதான் அந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் துறையில கிட்டத்தட்ட 60% நம்ம சைனால இருந்து தான் இறக்குமதி பண்றோம். அதாவது சிறு அந்த லைட் உட்பட சிறு சிறு பொருட்கள், அதாவது இங்கேயே தயாரிக்கக்கூடிய பொருட்களை கூட நம்ம இறக்குமதி பண்றோம். அதை தடுத்து நிறுத்தி நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பை அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கான திட்டங்களாக தான் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஓகே ஓகே ஓகே, பேசலாம் சார். வணக்கம் சார், தூத்துக்குடி செல்லும் சார், இருக்கீங்களா லைன்ல? இருக்கேன். ஓடிடுவோம் நினைக்கீங்களா? இல்ல 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 இல்ல, நான் அப்படி சத்தியமா நான் நினைக்கவே இல்லைண்ணே. ஏன்னா இங்க காட்டன் இந்தியான்னு ஒண்ணு இருக்குது சார், உங்களுக்கு தெரியல? காட்டன் இந்தியா, ஆமா, அவங்கதான் நம்ம திருப்பூர் உங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு அளவு பொருளாதாரத்துல தமிழ்நாட்டுக்கு அது உதவிக்கிற மொத்த இந்தியாவுக்குமே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சார். உங்களுக்கு நான் சில விஷயங்களை நான் சொல்றேன். அரசாங்கம் இந்த வருஷத்துல நீங்க அவங்க மாறி மாறி கேட்டுக்கிட்டே கிடக்குறாங்க, எங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க. நாங்க சில இந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய அசோசியேஷனுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டோம், கொஞ்சம் பேச வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு. அவங்க எங்களுக்கு 2 விஷயத்தை சொன்னாங்க. அதாவது காட்டன் டெக்னாலஜி மிஷன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குங்க, அதுக்கு இப்ப புதுசா உருவாக்கி இருக்காங்க, அதுக்கு எவ்வளவு ஃபண்டை ஒதுக்கி இருக்காங்க நீங்க பாருங்க அப்படின்னாங்க. அதை நாங்களும் போய் பார்த்தோம். அந்த மிஷன் உருவாக்கி பல வருஷம் இருக்குது. ஆனா 23, 24 4 ஒதுக்கல, 24, 25 5 பைசா ஒதுக்கல, செலவும் ஒன்றும் பண்ணல. ஏன்னா ஒதுக்குனா தானே செலவு பண்ண முடியும். இந்த தடவை மட்டும் ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த மருந்து பொருட்கள் இருக்கு பாருங்க, மெடிசன்ஸ், அதாவது நீங்க ஹெல்த் கேரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் சொன்னாங்க. அதுல 2600 கோடி ரூபாய்க்கு டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது 36 வகையான மெடிசன்ஸ், இம்பார்ட்டன்ட் மெடிசன்ஸ் அவங்க கஸ்டம்ஸ் டியூட்டில இருந்து டோட்டலா ஃப்ரீ பண்ணிருக்காங்க. சரி. அது பிறகு அந்த ஒரு 6 வகையான மருந்துக்கு வெறும் 5% பண்ணிருக்காங்க. நீங்க இதெல்லாம் நீங்க நான் ஒண்ணு கேளுங்களேன், குறைகளை மட்டுமே பேசுற நீங்க நிறைகளையும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும், ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும், பேசக்கூட வேண்டாம். அண்ணே எனக்கு பேச வேணான்ட்டு இல்ல, தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் நானா பேசல, இந்த பேப்பர் எல்லாம் கொடுத்து பேசுன்னு சொல்றதே உங்க கவர்மெண்ட் தான் சொல்லுது. ஒண்ணுமே இல்லையே, நீங்க என்ன வெறும் 12 லட்சம் அறிவிப்பு வச்சுக்கிட்டு தூக்கி ஆடிட்டு கிடந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஹெல்த்துக்கு பணம் ஒதுக்கல, ஹெல்த்துக்கு ஒதுக்கின பணத்துல 10,000 கோடி கம்மியா செலவு பண்ணிருக்கீங்க, 1000 கோடி கம்மியா செலவு பண்ணிருக்கீங்க. ஒண்ணு கேளுங்க, கோபாலகிருஷ்ணன் சார் அருமையா சொன்னாங்க. ஃபண்ட் இல்ல, அதாவது ஒரு ஸ்கீம்ல அலாட் பண்ணதை விட டைரக்டா டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதனால நீங்க இந்த ஃபண்டை அப்படியே பிரதமர் மோடி அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அவருக்கு வீடா வாசலா 140 கோடி மக்கள் தான் வீடு, 140 கோடி மக்கள் தான் சொந்தம். அதை வச்சுக்கிடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் எக்கானமி இவ்வளவு நாம கோவிட் அது இதெல்லாம் தொந்தரவுல கூட நாம் இன்னைக்கு ஒரு ஸ்டேபிளா இருக்கும்னு சொன்னா கவர்மெண்ட் அனாவசியமான செலவுகளை தவிர்த்திருக்காங்க. அதுல இன்னொன்னு, நம்ம ஜிடிபி, நம்ம இந்தியா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு நான் ஒத்துக்கிட்டீங்க, அனாவசியமான செலவுகளை தவிர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மேக் இன் இந்தியா ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. ஏன்னா இன்னொன்னு கேளுங்க, நீங்க உடனே என்ன மட்டுமே குறி வச்சு எப்படியாவது வலைக்குள்ள சிக்க வைக்கிற முயற்சியே உங்ககிட்ட இருக்கும். அதனால நான் அதை உணர்றேன். கேளுங்களேன், இந்தியாவுடைய ஜிடிபி 6.3 இருந்து 6.8 வரைக்கும் வரும்னு சொல்லி நாம இந்த பட்ஜெட்ல சொல்லி இருக்கோம். ஆனா சைனா மாதிரி பெரிய நாடுகள் அதுலயே கூட 4.5 தான் இருக்காங்க. நாம இப்ப இன்னைக்கு வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 8 ரயில் விட்டுருக்காங்க.
360 கிலோமீட்டர் புதிய டிராக் போட்டிருக்காங்க. இன்னும் கூட கேட்டீங்கன்னா ஒரு 77 ரயில்வே ஸ்டேஷனை டெவலப் பண்ணிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றுக்கொன்று நீங்க தொடர்புபடுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப 50 நமோ பாரத் ரயில் 50 ரயில் விட போறாங்க. 50 ரயில் விடும் போது கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 ரயில் வரும். நீங்க 10 கேட்டு வாங்குங்களேன், மாநில அரசு ஒரு 10 கேட்டு வாங்குங்களேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சிறு குறு தொழில் வளரணுங்கிறதுக்காகத்தான் அந்த கிரெடிட் கடன்களை எல்லாம் எளிமைப்படுத்தி அது 20 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்ல அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. பேசலாம் சார். அண்ணன் சார் வணக்கம். இள புகழேந்தி சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். தூத்துக்குடி செல்லும் சார் பேசுறத கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நல்லா கேக்குது சார். பக்கம் 84 சார். பக்கம் 84இல் 5 வகையான அறிவிப்புகளை தமிழ்நாட்டிற்காக அறிவித்திருக்கிறார்கள். அது மெட்ரோ ரயில் திட்டம் சார்ந்தது, தொழில்துறை காரிடார் சார்ந்தது, இப்படி ஒரு 5 வகையான பட்டியலை அவர் படிச்சாரு. 5 வகையான அறிவிப்புகள் இல்ல, 21 வகையான அறிவிப்புகள். ஆனா 21 அறிவிப்பு தானே சொன்னீங்க? 25 அறிவிப்புகள் தமிழ்நாடு சார்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இந்த நாட்டினுடைய ஹானரபிள் பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் உரை வாசிக்கும் போது திருக்குறளை தவிர்த்து வேறு எதுவுமே தமிழ்நாடுங்கிற பேரை உச்சரிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா அது பட்ஜெட்ல இடம் பெற்றால் அது அர்த்தம் கொள்ளல் ஆகாதா சார்? அதாவது நம்ம நண்பர் அவர்கள் சொன்னாங்க இத்தனாவது பக்கத்துல இந்த இதுன்னு. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். பார்லிமெண்ட்ல நிதியமைச்சர் பதிவு செய்வது அவருடைய வார்த்தைகளின் மூலமாக. சரி, அது பைனான்ஸ், அதான் நிதிநிலை அறிக்கை. அந்த நிதிநிலை அறிக்கை அந்த பேச்சுல தமிழ்நாடு இல்ல. இவர் சொன்ன இந்த இது மெட்ரோ ரயில் நாம கேட்கிறோம், கோவை டு சென்னை. இந்த மெட்ரோ ரயில் இந்த ஸ்கீம் எல்லாம் கோரிக்கையாக தமிழக அரசு கொடுத்தது. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட, ஒரு செய்தி கூட சொல்லலன்னு பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிக்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள்லாம் தெளிவாக உடனடியாக அங்க அறிக்கை கொடுத்தாங்க. ஆக அவங்க எல்லாம் அதை கேட்டு சொல்லும் போது இவருக்கு மட்டும் தனியா இவர் இத சொல்லுவது என்பது வேடிக்கையாக இருக்கு. எதுக்காக சொல்றோம்னா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், அதற்காக ஒரு வார்த்தையை படிச்சுட்டு போறதுக்கு ஒரு பக்கம், அதுக்கான நிதி ஒதுக்கீடு, அந்த திட்டம் ஏற்கவா இல்லையா, இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, நாம இப்ப என்ன கூட சொல்றோம், இவர்களுடைய செயல்பாடுகளில் நாம குறிப்பாக சொல்றது பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு? இப்ப கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சி உலகத்தின் பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்குது. ஆனா கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும் கூட ஏன் இந்திய துணைக்கண்டத்துல இந்த அரசாங்கம் அதுல ஒண்ணும் செய்யாம விலைவாசி ஏறுவதற்கு இந்த அரசே ஒரு காரணமாகிறது. அதைத்தான் நாம சொல்றோம். அங்க பேசுனாங்க நம்ம எம்பிக்கெல்லாம், அதுக்கெல்லாம் கூட பதில் சொல்ல முடியாம பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பத்தி மாற்றல. அதே மாதிரி பாருங்க ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை போட்டு சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு சின்ன கடையில போய் ஒரு சின்னதாக ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வந்தா கூட அதுக்கு ஜிஎஸ்டி, அதுக்கு வரி. இதை அறிமுகப்படுத்திய பாஜக அரசு. இந்த அரசின் காரணமாக பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய குடும்பத்து மக்கள். நீங்க இந்த 12 லட்சம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதுல இருக்க ரகசியம் ஒண்ணு நான் முதல்ல சொன்னேன். இப்ப 8வது ஊதிய குழு வந்தா சம்பளம் அதிகமாச்சுன்னா பாதி பேர் இதுல மறுபடியும் அது இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்கன்னு ஒண்ணு. 2வது, மிக முக்கியமாக, நீங்கள் பெறுகின்ற வருவாய் என்பது ஒரு துறையாக, ஒரு நிலையாக அந்த 12 லட்சத்துக்கு இருந்தாதான். 11 லட்சம் இருந்து நீங்க வேறு ஒரு பிசினஸ் மூலியமாக ஒரு 50,000, ஒரு 1 லட்சம் ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு அந்த விதிமுறைகள் கிடையாது. ஒட்டுமொத்த வருவாயாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகை ரத்து செய்யப்படுகிறது. அப்ப ஒரே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது உண்டு. அவங்க வேற ஒரு தொழிலை செய்து அது ஒரு 50,000 சம்பாதிச்சாலும் கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட உள்ளீடாக வைத்திருக்கிற ரகசியங்கள். இப்ப தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த திட்டங்கள்ல நிறைய திட்டம் ஏற்கனவே சொன்னதுல, வீடு கட்டுறதுன்னா 40% யூனியன் கவர்மெண்ட், 60% நமக்கு சுமையை தந்து விட்டு
விளம்பரத்துல அவங்க கொடுத்ததாக போட்டுக்கிட்டு செய்யற வேலைகள்லாம். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்திய துணைக்கண்டத்தில் இப்படிப்பட்ட பட்ஜெட் என்பது ஒரு ஏமாற்று நிலை மட்டுமல்ல, இது வேறுவித காரணங்களுக்காக இப்படிப்பட்ட அலங்கார சொல்லாக இருக்குது. இப்ப பாருங்க, கார்பரேட்டுகளுக்கு வரி வந்து 30% இருந்து 22% குறைச்சிருக்காங்க. சரி சரி இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இன்சூரன்ஸ்ல நம்ம ஏற்கனவே சொன்ன 100% அந்நிய நேரடி முதலீடுக்கு அனுமதித்தா அதற்கு என்ன ஏன் நம்ம எல்ஐசி என்ன ஆகுது? வெறும் பணக்காரர்களுக்கு சொத்து வரியோ வாரிசு வரியோ ஏன் புதுசா விதிக்கல? மற்றவங்களுக்கு எல்லாம் வரி விதிக்க தெரியுது. இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், எல்லா வகையிலுமே பொருளாதார ஆய்வுக்காக உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை அறிக்கை, நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை எல்லாத்தையும் தமிழ்நாடு முதலிடத்தை பெறுகிறது. அந்த தமிழ்நாட்டிற்கு ஏன் வந்து நீங்க பேரிடர் நிதியை கூட நம்ம கேட்டோம். ஓகே சார், ஓகே 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 சார், பேசலாம் சார், பேசலாம் பேசலாம். தாமஸ் பிராங்கோ சார் வணக்கம். வணக்கம் தாமஸ் பிராங்கோ சார் வணக்கம். சார், அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்க சார், இந்த புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து ஒன்று உருவாக்குனாங்க சார். பாரத பிரதமரின் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டம் அப்படின்ட்டு அந்த திட்டத்துக்கு பேரு. அந்த திட்டத்தின் படி என்ன பண்ணாங்க அப்படின்னா 2024-25 ஒதுக்கப்பட்ட நிதி 1 லட்சம் கோடி ரூபாய் சார். 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவுனா வெறும் 6799 கோடி ரூபாய் மட்டும்தான். அதே இந்த ஆண்டு இவர்கள் எஸ்டிமேட்டுக்காக இவர்கள் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிற தொகை 2 லட்சம் கோடி ரூபாய் சார். இதெல்லாம் இந்த எம்எஸ்எம்இல புதிதாக தொழில் தொடங்கி எங்கேயாச்சும் பயிற்சி எடுத்துட்டு வந்து வேலை புது ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்குறதா இதனுடைய நோக்கம் சார். இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார்? தமிழ்நாட்டில் கூட இது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது எந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? 1 லட்சம் கோடிக்கு வெறும் 6799 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. அதான் இந்த 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் நாங்க. இப்போ எத்தனை பேருக்கு கொடுத்தோம்னு சொல்லல. சரி, இப்போ நிதி ஒதுக்கீடுன்னு அனௌன்ஸ் பண்றது வேற, செலவு பண்றது வேற. சரி சரி, நீங்க ஏற்கனவே பார்த்து சொன்னீங்க 2023-24 எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க, ஆக்சுவல்ஸ் என்னது, ரிவைஸ்ட் எஸ்டிமேட் எவ்வளவு, இதெல்லாம் பார்க்கும்போது வாக்குறுதிகள் ரொம்ப அழகான வாக்குறுதிகள் நிறைய கொடுக்கறாங்க. சரி, ஆனா அது நிறைவேறுவதில்லை. இப்போ தூத்துக்குடி செல்வம் ஐயா வந்து தமிழ்நாடு பேரு ஒரு பட்டியல்ல 84வது பேஜ்ல 25 இடத்துல வருதுன்னு சொல்லியிருக்காரு. அவரை தயவு செய்து அதுக்கு முன்னால உள்ள பக்கங்களையும் பின்னால உள்ள பக்கங்களையும் படிக்க சொல்லுங்க. சரி, ஒவ்வொரு மாநிலங்கள் வாரியாக அதுல டீடைல் கொடுத்திருக்குது. அதுல பீகார்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 திட்டம் இருக்கும், உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 60 திட்டம். நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறது ஏற்கனவே அமுலாகி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு இந்த ஆண்டுக்கான கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சமக்ஷர சிக்காசுக்கு காசு தரமாட்டோன்றாங்க, மெட்ரோ ரயிலுக்கு தரமாட்டோன்றாங்க, புதிய ஐடி பார்க் தொடங்கணும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு 1 பைசா அவங்க ரெடியா. புதிய ரயில்வே திட்டங்கள் கேட்டுட்டு இருக்காங்க, பாராளுமன்ற நிதி ஒதுக்கி இருக்கு, இதங்களே கொடுத்திருக்காங்க, எதுக்குமே பணம் ஒதுக்கல. கொஞ்சம் இருங்க சார், நீங்க பேசலாம். வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்கான உண்மையில எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்ல இல்ல. வேலை என்ன என்பது அதிகரிச்சிட்டு போது. இந்த பொருளாதார அறிக்கையில சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில ஒரு 21% தான் தினமும் வேலை கிடைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நிரந்தர வேலை கொடுப்பவர்கள் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ மீதி உள்ள 79% பேருக்கு என்ன செய்வோம் என்பதற்கு எந்த திட்டமும் இல்லை, வருத்தமாக இருக்கிறது. ஓகே சார், ஓகே 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 சார், ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில் 4 பேரும் பங்கெடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இதை நாங்க அரசியல் ரீதியாகத்தான் இதை நாங்க கொண்டு போலாம்னு நினைச்சோம். ஆனாலும் அரசாங்கத்தினுடைய ஆவணம் கல்வி, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி மற்றும் சமூக நலன் சார்ந்த கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்திலும் அறிவிக்கப்பட்ட தொகையை விட பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் குறைவாகவே செலவழித்திருக்கிறது என்பது இந்த பட்ஜெட்டில் தெளிவாகி இருக்கிறது. சார், ரொம்ப நன்றி சார். பார்த்தவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.